நாகையில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 2000 டன் நெல் மூட்டைகள் அரவைக்காக திருவண்ணாமலைக்கு சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. நாகை, திருமருகல், கீழ்வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகளிடம் இருந்து 172 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் 44,291 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதில் 50,000 நெல் மூட்டைகள் அரவைக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இவை அரவைக்கு பின் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படும். நெல்லையிலிருந்து கார் மூலம் கடத்தி வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 450 கிலோ குட்கா தூத்துக்குடியில் பறிமுதல் செய்யப்பட்டது. முத்தையாபுரம் ரவுண்டானா அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக நெல்லையிலிருந்து வந்த 2 சொகுசு கார்களில் குட்கா கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை காருடன் சேர்த்து பறிமுதல் செய்த காவலர்கள் கடத்தலில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த வாசமுத்து, மகேஷ், செல்வம், காந்தி, கோவிந்தராஜ் ஆகியோரை கைது செய்தனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே நாய்க்குட்டிகளுடன் சுற்றித் திரிந்த கரடிக்குட்டியை வனத்துறையினர் பாதுகாப்பாக பிடித்து சென்றனர். பொன்குழி கிராம பகுதியில் நுழைந்த கரடிக்குட்டி ஒன்று தெருவில் சுற்றித் திரிந்த நாய்க்குட்டிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் கரடிக்குட்டியை பிடித்துச் சென்றனர். மேலும் அந்த கரடிக்குட்டியை தாயுடன் சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கழிவுகளை கொட்ட வந்த வாகனங்களை சிறைபிடித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1,54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட்டு அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்கு பாறையூரில் குப்பை கழிவுகள் கொட்டப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் குப்பை கழிவுகளை குறுக்கு பாறையூரில் கொட்ட வந்த வாகனங்களை சிறைபிடித்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் அவர்களை பிடித்து குள்ளம்பட்டி சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட மூவரின் பிணை மனு மீதான விசாரணையை 12ஆம் தேதிக்கு போக்சோ நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதனை வீடியோ எடுத்ததாக யூடியூபர் திவ்யா உள்ளிட்ட 4 நபர்களை சிறுவில்லிபுத்தூர் மகளிர் காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். இந்நிலையில் இவ்வழக்கில் கைதான திவ்யா, கார்த்திக், ஆனந்த் ஆகியோர் பிணை கோரி சிறுவில்லிபுத்தூர் போக்சோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையில் விடாமுயற்சி படத்தை பார்க்க அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர் பொருத்திய பைக்கில் வந்த ரசிகருக்கு போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்தனர். பொதுமக்களுக்கு இடையூறாக புல்லட் பைக்கில் வந்த இருவரை திரையரங்க வளாகத்தில் தடுத்து நிறுத்திய போலீசார் ஒரிஜினல் சைலன்சரை கொண்டு வரச் செய்து அதை மெக்கானிக் மூலம் மாற்றினர். மேலும் ஹெல்மெட் மற்றும் லைசென்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியது, பொதுமக்களுக்கு இடையூறு செய்தது போன்ற காரணங்களுக்காக பைக்கின் உரிமையாளர் முனுசாமிக்கு 4000 ரூபாய் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர். சீனாவில் பனிக்காலம் முடிவடைய இருக்கும் வேளையில் ஹூகோ நீர்வீழ்ச்சிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தின் வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லைப் பகுதியில் மஞ்சள் நதியில் ஹூகோ நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. நதியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடும் நிலையில் கரையோரங்களில் பனிக்கட்டிகள் படர்ந்துள்ளன. நதியின் மேல் சூரிய ஒளியின் வானவில் அலங்காரமாக தோன்றியதை சுற்றுலா பயணிகள் வியந்து ரசித்தனர். அரியலூர் மாவட்டம் காடுவெட்டியில் முன்னாள் எம்எல்ஏ காடுவெட்டி குரு சிலை திறப்பின் போது வன்முறையை தூண்டும் வகையில் கோஷமிட்டதாக கூறி பாமகவினர் 3 காவலர்கள் கைது செய்தனர். காடுவெட்டி கிராமத்தில் முன்னாள் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காடுவெட்டி குருவின் சிலையை அவரது மகன் கனலரசன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அங்கிருந்த பாமக கட்சியைச் சேர்ந்த சிங்காரவேலன், அன்புமணி மற்றும் சீனிவாசன் ஆகியோர் வன்முறையை தூண்டும் வகையில் கோஷம் எழுப்பியதாக தெரிகிறது. இதையடுத்து மூவரையும் மீன் சுரட்டி காவல் நிலையத்தினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான குவாரி உரிமையாளர்கள் உட்பட 5 பேரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருமயம் அருகே பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜகபர் அலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்திருந்த நிலையில் கொலை செய்யப்பட்டார். ராசு ராமையா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. விசாரணை முடிந்த நிலையில் அவர்களை பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது.
திருச்சி வயலூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்காக வைக்கப்பட்ட நுழைவு வளைவு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. வயலூர் முருகன் கோவிலில் 5 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடத்தப்பட்டு வரும் 19ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவில் முகப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நுழைவு வளைவு திடீரென இடிந்து விழுந்தது. கான்கிரீட் கலவை போட்டு சென்ற நிலையில் இடிந்து விழுந்தது. அந்த பகுதியில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே இரட்டை மடி வலையை விசைப்படகு மீனவர்கள் பயன்படுத்துவதாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் இரட்டை மடி வலையை பயன்படுத்துவதால் நாட்டுப்படகு மீனவர்களின் வலை சேதமடைவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் மணமேல்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையை முற்றுகையிட்டு கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை வழங்கிய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 112 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை மற்றும் ஆலை லாபத்தொகை 12 கோடி ரூபாய் என மொத்தம் 114 கோடியை வழங்காமல் பல ஆண்டுகளாக ஆலை நிர்வாகம் ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தொகையை உடனே வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதற்கான நடவடிக்கையை ஆலை நிர்வாகம் எடுக்கவில்லை என்று கூறி 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று ஆலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. குமாரசாமிப்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கணபதி பூஜை, வாஸ்து பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது. இதையடுத்து முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து சந்தனம், பால், தேன், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி, மஞ்சள் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் வாழைக்காய் ஏல மையத்தில் 4000 வாழைத்தார்கள் ஏலம் விடப்பட்டன. காரமடை ரோடு பிரிவில் உள்ள மையத்திற்கு மேட்டுப்பாளையம் தாலுகா, அன்னூர், கருவலூர், அவினாசி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாழைத்தார்களை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இந்த வாழைத்தார்களை ஏலம் எடுக்க திருப்பூர், நீலகிரி, கேரளாவில் இருந்து வியாபாரிகள் வந்தனர். நேந்திரம் 1 கிலோ 55 முதல் 67 ரூபாய், கதளி 45 முதல் 55 ரூபாய், பூவன் ஒரு தார் 250 முதல் 500 ரூபாய், ரஸ்தாளி 250 முதல் 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. செவ்வாழை ஒரு தார் 150 முதல் 1500 ரூபாய், தேன் வாழை 200 முதல் 700 ரூபாய் வரை விற்பனையானது.